அனைவருக்கும் வணக்கம். எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க வீட்ல வலம்புரி சங்கு இருக்கா? மகாலட்சுமி உங்க வீட்ல நிச்சயம் இருப்பாங்க. சாகா வரம் தரும் அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடைந்த போது வெளிவந்த 16 வகை தெய்வீக பொருட்களில் வலம்புரி சங்கும் ஒன்று. கடலில் உருவாகும் சங்குகளில் பல வகை உண்டு. மணிசங்கு, துவரி சங்கு, பாரத சங்கு, வைபவ சங்கு, பார் சங்கு, துயிலா சங்கு, வெண்சங்கு, பூமா சங்கு, திருசங்கு ஆகியவற்றில் வலம்புரியாக கிடைக்கும் சங்குகளுக்கு சக்தி அதிகம் என்று நம் ஆகம சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஒரு வீட்டில் இச்சங்கு அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தால் குபேரன் அருள், மகாலட்சுமியின் நித்திய வாசம் தொடர்ந்து இருக்கும். வலம்புரிச் சங்கு மிக உயர்ந்தது. மகாலட்சுமிக்கு ஈடானது. அன்னை லட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றியவள். எனவேதான் வலம்புரி சங்கு லக்ஷ்மி சகோதராய என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணு வலம்புரி சங்கை தனது கரத்திலும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே தனது மார்பிலும் தாங்கியபடி காட்சி அளிக்கிறார். வலம்புரி சங்கில் தீர்த்தம், துளசி இட்டு பூஜை செய்து மங்களம் வேண்டி செய்தால் நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருப்பின் அவை அனைத்தும் போய்விடும். சுவாமிக்கு அபிஷேகம் செய்தாலும் நமக்கு உள்ள தோஷம் நீங்கிவிடும். கார்த்திகை சோமவாரத்தில் 108 சங்கு அபிஷேகத்தில் நடுவில் வலம்புரி சங்கு உருவில் குபேரன் இருப்பார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வைத்திருந்த சங்குக்கு பாஞ்சஜன்யம் என்று பெயர். குருகுல வாசம் முடிந்ததும் குருநாதர் சாந்தீபனி முனிவரிடம் குருதட்சணையாக என்ன வேண்டும் எனக் கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா. அவரும் அவர் மனைவியும் தங்கள் ஒரே மகனை பஞ்சஜனன் எனும் அசுரன் கடத்தி கடலுக்குள் வைத்திருப்பதாகவும் அவனை மீட்டுத் தரும்படியும் வேண்டினார்கள். கிருஷ்ணரும் அந்த அசுரனுடன் போரிட்டு குருவின் மகனை மீட்டு வந்தார். அந்த அசுரன் எரிந்து சாம்பலாகி 1 சங்கு வடிவமானதால் அதற்கு பாஞ்சஜன்யம் என்று பெயர். மேலும் வலம்புரி சங்கு வைத்திருந்தால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம். வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் துளசி தீர்த்தத்தை சங்கில் இட்டு பிரதி வெள்ளி தெளித்து வர தோஷம் விலகி நலம் உண்டாகும். செவ்வாய் தோஷம் உள்ள பெண்கள் செவ்வாய் தோறும் வலம்புரி சங்கில் பால் வைத்து அங்காரக பூஜை செய்ய தோஷம் விலகி திருமணம் நடந்துவிடும். செவ்வாய் தோஷம் உள்ள நபர்கள் வலம்புரி சங்கில் பசும்பால் ஊற்றி 27 செவ்வாய்க்கிழமைகள் அம்மனுக்கு பூஜை செய்து வந்தால் தோஷம் விலகும், திருமணம் கூடிய விரைவில் நடக்கும். அதிக கடன் வாங்கியவர்கள் பௌர்ணமி தோறும் சங்குக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து வர கண்ணுக்கு தெரியாமல் கடன் தீரும். வலம்புரி சங்கிற்கு கோலமிட்டு நடுவில் தீபம் ஏற்றிட கடன் தீரும். சுத்தமான உண்மையான வலம்புரி சங்கு பூஜிக்கப்படும் வீட்டில் பில்லி சூனியங்கள் ஏவல்கள் நெருங்காது. உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு அல்லது குல தெய்வத்திற்கு சங்கால் அபிஷேகம் செய்வதால் 10 மடங்கு அபிஷேகம் செய்த பலனை பெறலாம். பிறந்த குழந்தைக்கு காய்ச்சல் ஜுரம் வந்தால் சங்கில் நீர் விட்டு ருத்ராட்சம் இட்டு அது ஊறிய நீரை மட்டும் ஊட்டிவிட காய்ச்சல் ஜுரம் தோஷங்கள் அனைத்தும் விலகும். பூஜை அறையில் ஒரு சிறு தட்டில் அரிசி போட்டு அதில் சங்கை வைத்து பூ பொட்டிட்டு வணங்கி வருவதால் உணவுக்கு பஞ்சமே வராது. வலம்புரி சங்கை வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடங்களில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வலம்புரி சங்கை சுத்தமாகவும் தினமும் பூஜித்து வரவேண்டியது அவசியம். சித்ரா பௌர்ணமி, ஆனி மாத வளர்ப்பிறை அஷ்டமி, ஆடி மாத பூர நட்சத்திரம், புரட்டாசி மாத பௌர்ணமி போன்ற ஆன்மீக சிறப்பு நாட்களில் வலம்புரி சங்கில் பால் வைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வந்தால் கணவன் மனைவி நல்ல ஆயுளுடன் இருப்பார்கள். தினமும் வலம்புரி சங்கில் நீர் மற்றும் துளசி போட்டு அதை தினமும் குடித்து வந்தால் ஆரோக்கியம் சிறக்கும். பஞ்சமி திதி நாளில் வலம்புரி சங்கில் தூய்மையான பசும்பால் ஊற்றி பூஜை செய்து வந்தால் குழந்தை இல்லாத கணவன் மனைவிக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பிறந்த குழந்தைக்கு வலம்புரி சங்கு மூலம் பால் ஊற்றினால் குழந்தை நல்ல ஆரோக்கியம் பெறும். மேலும்
இதனால் குழந்தை மேல் யாருடைய கண் திருஷ்டியும் படாது என கூறப்படுகிறது. வாழை இலை அல்லது தட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். வாழை இலை அல்லது தட்டில் பச்சை அரிசி அல்லது நெல் வைத்து அதன் மீது வலம்புரி சங்கை வைத்து பூஜை செய்ய வேண்டும். வலம்புரி சங்கு வடக்கு அல்லது தெற்கு முகம் பார்த்துதான் வைக்க வேண்டும். வலம்புரி சங்கில் தண்ணீர் மற்றும் துளசி வைத்து பூஜை செய்வது சிறப்பு. வலம்புரி சங்கை வைத்து பூஜை செய்யும் போது மலர்கள், தங்கம் அல்லது பணம் வைத்தும் பூஜை செய்யலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.